ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொது அறிவு இடைவெளியிலேருந்து ஒரு 5 கேள்விகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இருக்கும் பகுதி என்னென்று அழைக்கப்படுகிறது? அதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அந்த பகுதியை என்னென்னு அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஊராட்சின்னு அழைக்கிறாங்களா, பேரூராட்சின்னு அழைக்கிறாங்களா, நகராட்சின்னு அழைக்கிறாங்களா, இல்லை மாநகராட்சின்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பகுதி மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, 50,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட பகுதி என்னென்னு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 50,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா அது என்னென்னு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. கிராம ஊராட்சி, நகர ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அழைக்கப்படுதுன்னு கேட்டால் அது நகர ஊராட்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, பண மசோதாவை பற்றி கூறும் விதி எதுன்னு கேட்குறாங்க. விதி 111, விதி 110, விதி 211, விதி 210. சரியான என்னென்னு பார்த்தீங்கன்னா விதி 110 தான். விதி 110 தான் பண மசோதாவை பற்றி சொல்லுது. அடுத்தது, மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது நடக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையா, ஜூலை முதல் செப்டம்பர் வரையா, இல்லை செப்டம்பர் முதல் நவம்பர் வரையா, இல்லை டிசம்பர் முதல் மார்ச் வரையான்னு கேட்டால் ஜூலை முதல் செப்டம்பர் வரை இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது. அடுத்தது, இந்தியாவில் குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. 1950, 1954, 1955, 1969. சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு தான் இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த கேள்வி பதில் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.